புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியின் மீது அனல் பறக்கும் விமர்சனம் இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அந்த விமர்சனம் முழுமையாக இல்லாதது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. இதனால் விஜய் திட்டமிட்டு பாஜக விமர்சனத்தை தவிர்த்தாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த திடீர் மௌனத்திற்கு பின்னால் டெல்லியிலிருந்து வந்த எச்சரிக்கையே காரணம் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. புதுச்சேரி கூட்டத்திற்கு முன்பாகவே மத்திய அரசியல் வட்டாரங்கள் மற்றும் உளவுத்துறை தரப்பிலிருந்து விஜய்க்கு ஒரு அலர்ட் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால்தான் பாஜக ஆட்சியை நேரடியாக விமர்சிப்பதை அவர் தவிர்த்ததாக கூறப்படுகிறது. தமிழக அரசியலில் விஜய் தொடர்ந்து திமுகவை மட்டுமே கடுமையாக தாக்கி வருவது, ஆனால் பாஜக குறித்து மென்மையான அணுகுமுறையை பின்பற்றுவது அரசியல் பார்வையாளர்களிடையே கேள்விகளை உருவாக்கியுள்ளது. பாஜகவை விமர்சிக்காதது என்ற கேள்வி சமூக வலைதளங்களிலும் அரசியல் விவாதங்களிலும் அடிக்கடி எழுந்து வருகிறது. இந்த விவகாரம் குறித்து விஜயின் வியூக குழு அவரிடம் எடுத்துச் சென்றபோது அவர் அளித்த விளக்கம் வெளிப்படையாக வெளியிடப்படவில்லை. ஆனால் அரசியல் பார்வையாளர்கள் கூறுவது என்னவென்றால், இது வெறும் மேடை தந்திரம் அல்ல, எதிர்கால அரசியல் கணக்குகளின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்பதே.